ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒருத்தவங்களுடைய ஃபோனை ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க யார் கால் பண்ணுறாங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, யார்கிட்ட மெசேஜ் வருது, யார்கிட்ட கால் வருது, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் ட்ராக்கர் ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உள்ளே போனதுமே இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஃபோனில் எப்படி இது இன்ஸ்டால் பண்ணணும், இதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. லாகின் பண்ணி உள்ளே போனதும் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதில் போய்ட்டு அந்த கேப்ஷனை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மொபைல் ட்ராக்கர்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஃபோனில் வந்து அது டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகும்போது அது வந்து சில நேரத்தில் வந்து கூகுள் ப்ளே வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அது பிளாக் பண்ணும்போது அதில் போய்ட்டு இன்ஸ்டால் எனிவே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு அந்த ப்ளே ப்ராடக்ட்டை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே அது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோரில் மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்ஷன் வரும். இந்த 2 ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து அன்னோன் ஆப்ன்றதால இது வந்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேக் போங்க. அதில் இருக்கிற அந்த ஆப்பில் இருக்கிற 3 செட்டிங்ஸுமே வந்துட்டு ஆன் பண்ணிடுங்க. இது ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணிடுவோம். இப்போது டவுன்லோட் மொபைல் ட்ராக்கர் ஃப்ரீ ஏபிகேன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது வந்துட்டு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆகிறப்பறமா அந்த இன்ஸ்டால் மொபைல் ட்ராக்கர் ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அது இந்த ஒய்ஃபை நேமில் தான் அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மை சைல்டு, மை எம்ப்ளாயி, மை ஓன் டிவைஸ் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து யாரை ட்ராக் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓன் டிவைஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே வந்துட்டு அந்த ஆப்ஷன் டிக் பண்ண சொல்லுவாங்க. அதை டிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் போய் லாகின் பண்ணணும். நீங்கள் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதில் வந்துட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஒன்றுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அலோவ் கேட்கும். எல்லாத்தையுமே வந்து அலோவ் கொடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஆன் ஆகும். எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இதெல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போங்க. இப்போது மறுபடியும் கீழே இருக்கிற சேவ் வந்து ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக என்னுடைய மொபைலை வந்து நான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து யாரோட மொபைலில் தேவையோ அவங்க மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போது உங்கள் மொபைலில் மொபைல் ட்ராக்கர் ஃப்ரீன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாருடைய மொபைல் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அவங்களுடைய மொபைலுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன்லைனில் இருக்குதா, அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அவங்களுக்கு எத்தனை எஸ்எம்எஸ் வந்திருக்கு, எத்தனை எம்எம்எஸ் வந்திருக்கு, அவங்களுடைய லொக்கேஷன் எங்கே, அவங்க மொத்தம் எத்தனை ஆப்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்றது எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இதை காட்டுறேன். இப்போது டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, எல்லாத்துலேயுமே 0 இருக்குது அப்படின்னா அதில் எதுலேயுமே வந்து மெசேஜஸ் வரல அப்படின்னு அர்த்தம். இப்போ டெலிகிராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ டெலிகிராமுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஸோ அதில் வந்து மெசேஜ் எல்லாமே காட்டுது பாருங்கள். இன்கமிங் அப்படின்னாக்கா மெசேஜ் வந்துருக்குதுன்னு அர்த்தம். அவுட் கோயிங் இருந்துச்சுனாக்கா மெசேஜ் வெளியே போயிருக்குதுன்னு அர்த்தம். இதில் ஆப்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மொபைல் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வேணும்னா பிளாக்கும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஆப் வந்து பிளாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணோடனே அதோடைய நேம் காட்டுது, அந்த ஆப்போடைய நேம் காட்டுது. அது வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து நம்ம பேன் பண்ணணும், பிளாக் பண்ணணும் அப்படின்றது காட்டுது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதோடைய ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு அந்த பக்கத்து டேப்பில் இருக்குது பாருங்கள், பிளாக் யூசேஜ்னு இருக்குது. இதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு எனபிள் இருக்குது, இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம எனபிள் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ரிமோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ரிமோட் கமாண்ட் மூலிமா அவங்க ஃபோனில் இருந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அவங்களுடைய ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் கேட்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இப்போ அந்த டேக் ஏ பிக்சர்ன்றது கீழே வந்துட்டு டேக் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணோம். அதை நீங்கள் ரிசல்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ரிசல்ட் டேபில் வந்து நம்ம அதையும் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு அந்த இன்ஸ்டால் மெசேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் போய் பாருங்கள், இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பினா எல்லாமே வந்து இதில் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.